இந்த பூவை பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ அதை வச்சு கொஞ்ச நேரம் ரசிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பூ கட்ட ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லுங்கள். பொக்கே மாதிரி இருக்குல்ல, செம அழகாக இருக்குது. இந்த பூ வந்து காயவே காயாது, ரோஸ் மட்டும்தான் வாடிடும். சரிங்களா, செம்மையாக இருக்குல்ல, அழகாக இருக்குல்ல, க்யூட்டாக இருக்குல்ல, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ மணி 12 ஆயிடுச்சு. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பூவெல்லாம் கட்டியாச்சு. சரிங்களா, இந்த இடத்துல கோல்டு, இது வந்து ரோஸ் வச்சு கட்டியிருக்கேன். இங்கே மேலே ஒயிட்டு. சரிங்களா, அவங்க சாரீக்கு தகுந்த மாதிரி கட்டியிருக்கேன். காலையில் அவங்களோட ஹேரில் வச்சுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது காட்டுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் இருங்க கோல்டு எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்துட்டு பாக்ஸில் மாற்றணும். இதுதான் கோல்டு கலரு. இருங்க வச்சு காட்டுறேன். ஸோ 3 லேயருக்கு இப்படி கொண்டு போய் ஹேரில் வச்சு செட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு அந்த லுக்கே தெரியும். சரிங்களா, இப்போ வந்து பாக்ஸில் மாற்றிடுவோம். சரிங்களா, இது எதுக்கு இப்படி வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி இருந்துச்சுன்னா கூட இஞ்சிடும். சரிங்களா, மறந்துடாம பூ எடுத்துகிட்டு போகணும். இந்த இது மீதியாக இருக்குது, தனியாக வச்சுப்போம். மடி முகூர்த்தத்துக்கு வந்து பூ நம்மக்கிட்ட நிறைய இருக்குது, மீதி வச்சுருப்போம். அடிக்கடி வாங்க முடியாதுல்ல.